ரொம்ப டயர்டா இருப்பீங்க. லஞ்ச் வேற ஒழுங்கா சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். அதான். நான் லஞ்ச் சாப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும்? பின்ன நாங்க தான் அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கோம்ல. உங்க ஹெல்த் மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. வாங்கிக்கங்க மேடம். வேலைக்காரனா ஜூஸ் போட்டு கொடுக்கறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ம் குடு. ஆ நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எப்படி சூப்பரா? ம். ஆமா, கனிய ஸ்கூல்ல விட்டாச்சா? ம். மாமா, கடைக்கு போனீங்களா? கடைலாம் எப்படி மாமா போய்கிட்டு இருக்கு? பரவாயில்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பிக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன். முன்னளவுக்கு வியாபாரம் டல் இல்லை. நான் கல்லால போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ராகவனும் பழையபடி கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டானா நல்லா இருக்கும்லண்ணா. வந்து என்ன பிரயோஜனம்? அவன் பண்ண காரியத்துக்கு ரோட்ல நடமாட முடியல வள்ளி. யார பார்த்தாலும் உன் புள்ள ஒரு பொண்ணை கிடைச்சு தாலியை கட்டி வீட்டுல உட்கார வச்சிருக்கானு கேக்குறாங்க. பதிலே சொல்ல முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு வள்ளி. ஐயோ, மறுபடியும் ஃபீலிங்ஸ் முடுக்கே போறாங்களே. ஏன் என்னைக்காச்சும் ஒரு நாள்னா பரவாயில்ல, ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலே சோளம் தானா? மாறவே மாட்டேன். ஏண்டா, உடம்புக்கு நல்லது தானே, அதனால தான் கொண்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. கொடுங்க. அவங்கிட்ட கொடு. ம். வேணாம் வேணாம் வேணாம். இந்தா. என்ன வள்ளி, சோளத்தை உருத்து அவிச்சு வச்சிருக்க? சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குல்லண்ணா, அதுக்கு தான். இந்தா. என்ன, அண்ணனுக்கு வயசாயிடுச்சு, அண்ணனுக்கு பல்லு சொத்தையாய் போச்சுன்னு நினைக்கிறியா? கதிராவே குடு. இந்தா. பார்த்தல, பல்லு ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் தான். ஏண்டா மாறா, நீயும் சோள கருதாவே சாப்பிடுறியா? நான் இவனுக்கு பல்லு சொத்த போல இருக்கு, அதனால தான் பயப்படுறான். எங்க அண்ணனை பாத்தியா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பல்லெல்லாம்.